அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டத்தல படத்தோடைய கண்ணம்மா லிரிக்கல் வீடியோ தான் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெட்டத்தலையிலேருந்து வெளியாயிருக்கு. நம்ம ஷாம் சிஎஸ்சி அவங்களோட மியூசிக்ல நம்ம தனுஷ் சார் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. அடியே உன்னை பார்க்கும்போது அப்படியே உருகிற நானே, அழகே உன்னை பார்க்கும்போது அப்படியே செதுற நானே, அடியே உன்னை பார்க்கும்போது அப்படியே உருகிற நானே, அழகே உன்னை பார்க்கும்போது அப்படியே செதுற நானே, கண்ணாடியே கண்ணாடியே செம்ம. நல்ல ஒரு செம்மையான ஒரு லவ்வாக இருக்குங்கிற பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நல்லா இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மா சொல்றது செம்மையா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அந்த டான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பூமி பந்து மேலதான் காலந்தோறும் நீலதான் ஆசையோடு கூடதான் வான்போடதான் யாரும் என்ன இப்படி மாத்தினது இல்லடி, நீ இல்லாத வாழ்க்கைதான் தேவையில்லடி, பெண்ணே பெண்ணே நீ இல்லாம வாழுறது சாத்தியமே இல்லாத கஷ்டம், ஓ, அறிவு. கண்ணே கண்ணே வேறு யாரும் செய்திடாத ஆழமான காதல் செய்ய இஷ்டம், ஓ அன்பே நீதான் எந்தன் வாழ்வின் எல்லாமே, ஓ, கண்ணம்மா 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 நீ வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ. அப்படியே தனுஷ் சார் வாய்ஸ் அப்படியே அவ்வளோ லவ்வாக இருக்கு. செம்ம லவ்வாக இருக்கு. செம்ம பாட்டாக இருக்கு எனக்கு கேட்கறதுல. இந்த பாட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மோடில் கேட்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன இது என்று ஆரம்பிச்சோம். ஆனால் கேட்குறதுக்கு நல்லா செம்மையாக ஆடுறாரு. டான்ஸ் போர்ஷன் செம்மையாக இருக்கும். இந்த கண்ணம்மான்னு சொல்கிற பர்டிகுலர் இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஓ, செம்ம. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் தனுஷ் சார் வாய்ஸ்லயும் ஷாம் சிஎஸ் அவங்களுடைய அந்த மியூசிக்ல வந்து ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பாட்டு கேட்டிருப்போம். அவரோட அந்த எந்த அளவுக்கு அவர் மியூசிக் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனா அவர் வந்து நிறைய படத்துக்கு யூஸ் பண்ண மாட்றாங்க. அதுதான் அங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவர் வந்து தரமா பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர், பயங்கரமா பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய பிஜிஎம்மா இருக்கட்டும், அதுவும் விக்ரம் வேதாளம்லாம் பிஜிஎம்லாம் கேட்டிருந்தா காது எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். தியேட்டர்லலாம் கேட்டிருந்தா அந்த மாதிரி மியூசிக் டைரக்டரு.
அதுக்கப்புறம் விக்ரம் வேதாளயே ஆஞ்சி ஆஞ்சி பாட்டு கூட பயங்கரமான ஒரு லவ் லவ்வான ஒரு பாடல். அந்த மாரி தான் இந்த பாட்டு எனக்கு கேட்கும்போது அப்படி ஃபீல் ஆச்சு. அதுவும் தனுஷ் சார் குரல்ல, சாம் சிஎஸ்சி மியூசிக்ல வந்து இந்த பாட்டு வந்து பயங்கரமா எமோ எப்படி சொல்றது? ஒரு லவ்வ வந்து எவ்வளோ அழகா அ வார்த்தைகளால சொல்ல முடியுமோ, அதே மாரி அவரு மியூசிக்கால சொல்லியிருக்காரு நம்ம சாம் சிஎஸ்சி. அதுக்கேத்த மாரியே வரிகள், அப்புறம் வந்து அருண் விஜய் சார் ஆடுற விதம் ரொம்ப அழகா இருக்கு. விஷுவலைசேஷன் காட்டுற விதம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே லவ்வா ரொம்ப லவ்வா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப புடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் வேற எங்கேயுமே நான் எதுலயுமே கேட்கல. வேற ஒரு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நான் கேட்கல. YouTubeல இப்போ வீடியோக்காக இந்த பாட்ட நான் கேட்டேன். நல்லாருக்கு. வீடியோக்காக பார்க்கும்போது இந்த பாட்டு ரொம்ப நல்லாருக்கு. செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப தான் இந்த பாட்டையே நான் ஃபர்ஸ்ட்டா கேட்குறேனே. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ரிப்பீட்டட் மோட்ல கண்டிப்பா இந்த பாட்ட கேட்க முடியும். கேட்கலாம். ஏன்னா நல்லாருக்கு. செம்மையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. பாய்.